த ஷேடர் மாஸ்க் விஜெட். ஸோ இந்த விஜெட் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா, இப்போ நம்ப ஒரு டெக்ஸ்ட் நீங்க ஃப்ளோ பண்றீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்க்கான ஷேட நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். டிஃபரெண்ட் கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இது டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ இன்சைட் த ரிட்டன்ல நான் பேடிங் போட்டிருக்கேன். ஸோ பேடிங் எதுக்குன்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு நீங்க டெக்ஸ்ட் ஒரு இது குடுக்குறீங்கன்னா, அதுக்கு மேல இருக்கிற கன்டெய்னர் ஆர் நீங்க குடுக்குற லென்த், ஹைட் அதுதான் வந்து ராப் பண்ணி இருக்கிறத பேடிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேடிங் ஃபாலோ பண்ணி நான் என்ன குடுத்துருக்கேன்னா, 8.0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் ரைட், லெஃப்ட், டாப் அண்ட் பாட்டம் எல்லாத்துக்குமே ஈக்குவல்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட சைல்ட் இருக்கிற சென்டர்ல நான் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, ஷேடர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது வந்து கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷேடர் கால் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா, ரெக்டாங்குலர் பவுண்டரி ஐ மீன் ஒரு பெயிண்டட் ஏரியா உங்களுக்கு வந்து டிஃபைன் ஆகும். இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னா, இந்த ஏரியா மட்டும் பெயிண்ட் ஆன மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா, ஷேடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஷேடர் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃபாலோட் பை நான் இத ரிட்டர்ன்லும் அண்ட் சென்டர்ல இத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன்ல என்ன மென்ஷன் பண்ணீங்கன்னா, ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நீங்க ஒரு 2 கலர் இல்ல 3 கலர், 4 கலர் மென்ஷன் பண்ணிறீங்கன்னா, அதுல இருக்கிற டிரான்சாக்ஷன் இது ஐ மீன் இந்த கலர்ல இருந்து இந்த கலருக்கு இவ்ளோ லென்த், இவ்ளோ டிரான்சிஷன் நீங்க அ ஃப்ளோ பண்றீங்க, கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் லொகேட் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் ரேடியல் கிரேடியன்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர் அலைன்மென்ட் டாட் டாப் ரைட் அப்படின்னு நான் ஏன் குடுத்துருக்கேன்னா, இப்ப நான் வந்து இந்த கிரேடியன்ட் ஐ மீன் ரேடியல் கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ரேடியன்ட் வந்து எனக்கு டாப் ரைட் கார்னர்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபாலோட் தட் ரேடியஸ் வந்து 4.0 குடுத்துருக்கேன். இது கிரேடியன்ட்டோட ரேடியஸ். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை இந்த கலர் தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டைன் கலர்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை நான் இந்த டைட்டில் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டைட்டில் மோட் குடுக்குறேன். இது என்ன பண்ணா ஸ்பெசிஃபையா இந்த கிரேடியன்ட்ட ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அந்த பவுண்டரிய வந்து பியாண்டா வச்சு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது வந்து என்னன்னா, ஆ டை டில் மோட் டாட் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெசிஃபிக்கா நம்ம கிரேடியன்ட்ட ரிப்பீட்டடா உங்களுக்கு பவுண்டரீஸ் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை டாட் கிரியேட் ஷேடர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க குடுத்த கலர்ஸ வந்து ஷேடட் மோடுல உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இது எல்லாமே கிரேடியன்ட்டோட ஸ்பெசிஃபையா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்றோம்னா, இப்போ இப்ப எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியாச்சு. இத்தன ஷேட் குடுக்கணும் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. எதனா வேர்ட் இருந்தா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக நான் வந்து சைல்ட்ல டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ பண்றேன். திஸ் இஸ் எ டெக்ஸ்ட் அபௌட் ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்றேன். நெக்ஸ்ட் இதோட ஸ்டைல் வந்து ஸ்டைல் குடுத்துருக்கேன். ஃபாண்ட் வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, உங்களோட அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எ டெக்ஸ்ட் அபௌட் ஃப்ளட்டர் உங்களுக்கு வந்துருச்சு. நம்ம குடுத்த ஒயிட்டும், பர்ப்பிளும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். பட் இது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்து இந்த கலர்ல எங்கன்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன குடுக்குறேன்னா, கலர் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ கலர்ஸ் டாட் இந்த கலர்ல நம்ம என்ன குடுக்கலாம்? எல்லோ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ எல்லோ அசன்ஸ். ஸோ எல்லோ அசன்க்கு அப்புறமா இன்னொரு ஒரு கலர் நம்ம குடுக்கலாம். கலர்ஸ் டாட் ஸோ நெக்ஸ்ட் என்ன கலர் குடுக்கலாம்னா, ப்ளூ ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ ப்ளூ எசன்ஸ் குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளோ ஆகணும். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஓரமா உங்களுக்கு எல்லோ ஷேடும் இருக்கும். அண்ட் ப்ளூ ஷேடும் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபையா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆனது தெரியும். இந்த மாரி டிரான்ஸ்பரன்சிக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஷேடர் மார்க்ஸ். ஸோ இத அடிஷனல் விட்ஜெட் க்காக நம்ம யூஸ் பண்ணலாம்.
இது வந்து என்ன பண்ணணும்னா, பேசிக்கா வந்து நெறைய கலர்ஸ கம்பைன் பண்ணி, இந்த ஷேடட் மாஸ்க் மூலியமா அடிஷனல் விட்ஜெட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கிரேடியன்ட் ஷேடரும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு அப்பியரன்ஸ் ஒரு எப்படின்னா, ஒரு அவுட்புட்டா அப்பியரன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப யுஐக்குலாம் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும்.